வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 19/2/2026 இன்றைக்கி ஒரு மணி ஷோவுக்கு நடந்த கேஸு இங்கே வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 14,763 763 தான் இன்றைக்கி ரிசல்ட். 763க்கு நம்ம எந்த மாதிரி வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட் மேக்கிங் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு மணி ஷோவுக்கு வந்து நம்ம இது கொடுத்துருந்தோம். இதில் வந்து 3 டிஜிட் மேக் பண்ணுறோம். ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஆனால் பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு பி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. மற்றபடி வந்து பார்த்தா நமக்கு எதுவும் பாஸ் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம சி போர்டில் கொடுத்த நம்பர் 2 கொடுத்துருந்தோம், அது 3ஆக வந்துருச்சு. சி போர்டில் 4 கொடுத்துருந்தேன், அதுவும் 3ஆக வந்துருச்சு. ஓகேங்களா. நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டுனா 2 4, ஆனால் இடையில இருக்கிற நம்பர் இந்த 3. ஓகேங்களா. நான் வழக்கமாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் வந்து உட்காந்துருச்சு. ஒன்று மேலே உட்காந்துருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும், கீழே உட்காந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தேடு தான், இதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம 4 2 தான் நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் உட்காரும் அப்படின்னு. 763 ரிசல்ட்டுக்கு நமக்கு வந்து மேலே இருக்க 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், இங்கே வந்து 4ஆம் நம்பர் மேட்ச் பண்ணோம். சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் வந்து உட்காந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி மிஸ் ஆகி போச்சு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு மணி ஷோவுக்கு. நான் இங்கே சொன்ன மாதிரி ஆகிடுச்சு. நம்ம 4ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். ஒன்று 5ஆம் நம்பர் வரணும், இல்லை அதுக்கு மேலே 3ஆம் நம்பர் வரும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்களா 3ஆம் நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி. ஓகேவா. அது சம்டைம் மிஸ் ஆகும். ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் மிஸ்ஸில் கரெக்டாக உட்கார வைக்க முடியாது. நம்ம 4 எடுத்தோம், அது 3 உட்காந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசி ஏசி எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது கிடைக்குன்னு பார்த்தோம். பிசி இன்றைக்கி 63 எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 64 கொடுத்துருந்தோம், ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 62 கொடுத்துருந்தோம், அதுவும் போச்சு. இந்த 2க்கு இடையில 63 வந்து டோட்டலில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் ஒரு 46 கொடுத்தோம், ஒரு 26 கொடுத்தோம், ஒரு 69 கொடுத்தோம், 96 கொடுத்தோம். வழக்கமாக நம்ம கொடுக்குறது தான். ஸோ இந்த 6ஆம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் எது கூட மேட்ச் ஆகும் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு மணி ஷோவுக்கு. இன்றைக்கி பிசி பாருங்கள் எவ்வளோ அழகாக மிஸ் ஆகிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி 763 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ 763 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி பாருங்கள் அடித்த ரிசல்ட் 763. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 2ஆம் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 62 வந்திருக்கணும், 62 வந்திருக்கணும், 63 வந்துருச்சு. அது மிஸ் ஆகிடுச்சிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா 64 வந்திருக்கணும். பாருங்கள் 64 கொடுத்துருந்தோம், அது 63 போயிடுச்சு. அதாவது 2க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, அதில் வந்து உட்காந்ததுனால நமக்கு பிசி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 62 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 64, இது 2 தான் நம்ம டார்கெட். இந்த 2ல் ஏதோ ஒன்று ஹிட் ஆகிருக்கணும், கண்டிப்பாக உட்காந்துருக்கணும். காலையில் அந்த ஜஸ்ட் மிஸ்ஸு 3 வந்ததுனால நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு நண்பர்களே. இன்றைக்கி பிசி டோட்டலாக வந்து கையிலேருந்து அப்படியே நழுவி விழுந்துருச்சுன்னு தான் நான் சொல்லணும். சம்டைம் இந்த மாதிரி நடக்கும் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ண முடியாது. அந்த மிஷின் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே சுற்றுறது மிஷின் தான் இல்லையா, மனுஷன் கிடையாது. ஸோ அது எப்படி வந்து நிற்கிது அதை பொறுத்து தான். இருந்தாலும் வந்து பார்த்தா நம்ம இந்தளவுக்கு துல்லியமாக டார்கெட் பண்ணி நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 19/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸ் இதுதான். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வருது, பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிங்கன்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும். இல்லைனா வந்து நீங்கள் தேடி தேடி பார்க்கணும். இந்த ஆளுங்கிற பட்டன் மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட் மேக்கிங் போர்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா. இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் மேக்கிங் போர்டு பார்த்துட்டு அப்படின்னா அதாவது இதை மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஜிட் கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தேட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் பார்க்கும்பொழுது நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பர் இந்த நம்பர்ஸ் தான். ஸோ இதில் நமக்கு வந்து 8 0 2 6 வந்து ஏ போர்டில் வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம். பி போர்டில் 6 2 0 8 நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். சி போர்டில் வந்து பார்த்தோன்னா 2 6 8 0, அதாவது இந்த முதல் 4 நம்பருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இந்த நம்பர் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. இதில் ஒரு வேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ள இருந்து வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு. மொத்தத்தில் நம்மளோட டார்கெட் இன்றைக்கி நம்ம நைட் 8 மணிக்கு டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் இந்த 5 நம்பர் தான். இதுக்குள்ள தான் 3 டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் இதேமாதிரி வருதாங்கிறது பாருங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்படி தான் வரும், கன்ஃபார்மாக வரும்னு நான் சொல்ல வரல. இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பிரகாரம் நம்ம ஃபார்முலா பிரகாரம் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா. இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். இதில் குறைஞ்சபட்சம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் அப்படி நம்பிக்கையில் தான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நான் டெய்லியுமே எடுப்பேன். ஸோ உங்களோட பிசி இதுக்குள்ளே இருக்குதாங்கிறத பாருங்கள். நான் எடுத்துக்கிற கெஸ்ஸிங் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இது 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கிற போர்டு. இதுக்குள்ளே வந்து 3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கி நைட் 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோக்கு நான் ஆல் போர்டு பார்த்துட்டுனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் டார்கெட் ஒரு 6, அப்படி இல்லைன்னா ஒரு 2.
இந்த 6, 2 இந்த 2 நம்பருமே அதிகப்படியான கணக்கில் நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வருது. இந்த 2 நம்பரும் பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் இந்த 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்து கவனிங்க. ஆல் போர்டில் வின்னிங் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியுமே வந்து வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஷோ தான் மிஸ் ஆகும். ஸோ உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்குதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சிங்கிள் நம்பரை பார்த்துடலாமா? இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் நம்ம என்ன டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து 6ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஏ போர்டில் ஒரு 6, பி போர்டில் ஒரு 6, சி போர்டில் ஒரு 6. ஓகேங்களா? இந்த 6ஆம் நம்பர் வந்து ஏதாவது ஒரு போர்டில் உட்கார் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒரு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணக்கூடியது 6. நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் உட்கார் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். வழக்கமாக நம்ம வந்து சொல்கிறது தான். ஸோ இந்த மிஷின் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் அப்படி தான் மிஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம 6ஆம் நம்பர் எடுக்கிறோம். இந்த 6ஆம் நம்பர் உட்காந்துருச்சுன்னா ஓகே தான். ஓகேங்களா? ஒருவேளை ஒரு போர்டு தள்ளி 7, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 உட்காந்துடக்கூடாது. ஸோ நான் வந்து 6ஆம் நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட கணிப்பில் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ABBCAC நம்பர்ஸ் பார்த்துடலாம். 62, 26, 06, 86, 60, 20, 02, 82, 68, 28, 08, 80, 46, 64 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு கணக்கில் கிடைச்ச டோட்டல் நம்பர் எடுத்து நம்ம வந்து இது மேட்ச் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா பிசி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இந்த பிசி தான் நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறது. ஒருவேளை பிசி மிஸ் ஆச்சுன்னா தான் மற்ற போர்டு இது செட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் உங்களோட பிசி இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி நைட் 8 மணிக்கு அடிக்கக்கூடிய ரிசல்ட்டில் ஒரு பிசி இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது மொத்தமாக எடுத்துக்கிற கெஸ்ஸிங். இது எல்லா நம்பரும் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட கணிப்பில் எந்த நம்பர் பிடிச்சிருக்குதோ அந்த நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு மீதியில் விட்டுருங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோக்கு உண்டான 3 டிஜிட்டை பார்த்துடலாம். ஸோ 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் 062, 026, 206, 286. ஓகேங்களா? 260, 620, 602, 682, 268, 628, 608, 680, 246, 264 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற அந்த போர்டு வச்சு தான் மேக் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த போர்டு வச்சு நான் மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஏ போர்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சு மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏ போர்டு வேறு மாதிரி கூட வரலாம், அப்படி வச்சு மேக் பண்ணிக்காங்க. ஏன்னா பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த பிசி கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன் நான். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க, இதை பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வர நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு எடுத்துக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் சுற்றுறது எப்படி வேணால் சுற்றும். அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு 2 பேர் நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு நம்ம எல்லாருமே சூப்பராக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வெற்றிக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை கவனமாக காது கொடுத்து கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.